ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிரதமருடைய முன்னுரிமை ஒரு முதலமைச்சருடைய முன்னுரிமைன்னு பேசுறார். செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்ளணுமா வேண்டாமா, பதில் சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுடைய முன்னுரிமை சார்ந்தது. ஜனநாயகத்தில் அதற்கான ஒரு கட்டாய இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு ரவீந்திரன் துரைசாமி. இல்லை, அது ஒரு ஜனநாயகத்தை பற்றிய ஒரு பிழையான புரிதல் என்று நான் கருதுகிறேன். என்றால் ஒரு பிரதமர் என்பவர் மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர். அதாவது லாஸ்ட் சிட்டிசன், கடைசி குடிமக்களுக்கும் பதிலளிக்க கடமைப்பட்டவர் தான் பிரதமராக இருக்கிறார். அப்படி மனதின் குரல்லையோ பொதுக்கூட்டங்கள்லையோ மற்ற ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள்லையோ தூர்தர்ஷன்லையோ ஆல் இண்டியா ரேடியோலையோ பேசுகிற போது அந்த மக்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிடாதா பிரதமர் பேசும்போது? இல்லை, இப்போ இதில் ஒட்டுமொத்த கேள்வி, அந்த கேள்வியை ஆஜ் தக்கில் ராகுல் கன்வால் கேட்கும்போது, நீங்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் உங்களை அடிக்கடி சந்தித்தோம் ஆஜ் தக்கில் இருந்து. அப்போ நீங்கள் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தீங்க. ஆனால் பிரதமரான பிறகு உங்களுடைய பாணியை நீங்கள் மாற்றிட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பத்திரிகையாளர்களை கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக சந்திக்கவில்லை. இவங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்கிறத ராகுல் கன்வால் அங்கே கேட்குறாரு. அதுதான் கேள்வி. அப்போ கேட்கும்போது பிரதமர் என்ன சொல்கிறாரு, இதே பதில தான் சொல்கிறாரு. அதாவது நான் ஜார்க்கண்டில் ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டத்துக்கு போவேன், ஒரு சாதாரண கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுவேன், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் கேள்வியை தவிர்க்கிறார் அல்லவா? அதாவது இவங்க கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது உங்களுடைய அரசியல் இந்த பொலிட்டிக்கல் கேரியர் இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம இந்தியாவுடைய பிரதமராக அடுத்த கட்டமாக போகணுன்னெலாம் ஒரு விஷனோட வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஊடகம் தேவையாக இருந்தது. பிரதமருங்கிற அந்த ஒரு இலக்கை எட்டின பிறகு அதை நீங்கள் செய்ய தவறுகிறீர்களே என்று தான் ராகுல் கன்வால் கேள்வி கேட்கிறாரு. இல்லை, அதை கடக்கிற வரைக்கும் தேவைப்பட்டது. இப்போ அதை கடந்த ஒரு லீடராக இருக்கிறதுனால இது தேவையில்லைன்னு கூட இப்ப நினைக்கலாம். இல்லை, இப்போ ஏன் ராகுல் கன்வால், அஞ்சனா, ஸ்வேதா, இவர் எல்லாரோடையும் பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? இப்போ 4 கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அடுத்த கட்ட தேர்தல், 5வது கட்ட தேர்தல் திங்கட்கிழமை நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் அமைதி ராபரேலியில் தேர்தல் நடக்க இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆஜ் தக் தேவைப்படுது இல்லை? அப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஊடகங்களை பயன்படுத்தினீங்க, இப்போது ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் நான் பப்ளிக் மீட்டிங்கில் அந்த மொத்த நேர்காணலை நீங்கள் படிச்சிங்கன்னா இதை மாதிரி தான் கேள்வி. சார், என்ன சார் வேலை இல்லையே, மக்கள் கவலைப்படுறாங்களே அப்படின்னு கேட்டால், அதான் 11 கோடி டாய்லெட்டு கட்டி இருக்குமே, டாய்லெட்டு கட்டும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிது. என்ன சார் பொருளாதாரம் ரொம்ப பின்னால் போயிருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அது என்ன, நம்ம டாட்டா ஒரு 480 ஃப்ளைட்டு வாங்குறாங்க, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் நம்ம ஒரு 600, 700, 800 ஃப்ளைட்டு தான் இருக்குது, இன்னும் ஒரு 1000 ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே அந்த காலத்தில் நான் குஜராத்தில் என்ன பண்ணேன், நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் செய்ததை பற்றி ஒரே ஒரு கேள்வியில் ஒரே ஒரு பதிலில் மிக குறுகிய விஷயங்களை அவர் பேசுகிறார். அதுவும் மிக தட்டி கழிப்பது போல அல்லது மழுப்பலான பதில. நீங்கள் மொத்த நேர்காணலை பார்த்தால் வரக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த 4 கட்டங்களில் இப்போது இருக்கக்கூடிய தகவல்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பு மற்ற இந்தியா கூட்டணி தரப்பு என்ன சொல்லுவாங்க, 300 கடந்து விடுவோம் என்று அவர்கள் நம்பிக்கையோடு பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கு அவருக்கு ஊடகம் தேவையாக இருக்கிறது என்பதால் அவர் ஆஜ் தக்குக்கு இந்த நேர்காணலை வழங்கி இருக்கிறார். 10 ஆண்டுகளில் அவர் நேர்காணல் வழங்கவில்லை என்பது அவருடைய, அதுவும் முன் தயாரிக்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டுமே தான் பிரதமர் பதில் ஸ்கிரிப்டடா பண்றாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இது ரொம்ப இந்த நேர்காணல்ல எந்தெந்த கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முன் தயாரிப்பு செய்வது தவறில்லை. ரவீந்திரன் துரைசாமி சொன்னா அது அவருடைய ப்ரீரோகேட்டிவ். செய்தியாளர் சந்திப்பே தேவையில்லைன்றாரு திரு ரவீந்திரன் துரைசாமி. அது பிள்ளையா, அப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க பிரதமருக்கு, இல்லைன்னு சொல்லாதீங்கன்றாரு. இல்லை, அது மிக ஒரு எதேச்சாதிகாரமான சர்வாதிகாரமான தன்மை. அதாவது ஒரு எதேச்சாதிகாரத்தில் என்ன பிரச்சனை என்றால், நீங்கள்
அறிவியலை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், நிபுணத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஊடகத்தை ஏற்றுக்கொள்ள இதுதான் ஒரு எதேச்சாதிகாரத்துடைய சர்வாதிகாரத்துடைய தன்மை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த விஷயங்களை, இந்த ஊடகம் என்பதை நீங்கள் தவிர்ப்பதற்கு என்ன காரணம்? நான் ஊடகம் இல்லாமலேயே நான் ஜெயித்து விடுவேன் என்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்பதால் மீண்டும் இங்கு வர வேண்டி இருக்கு. ஊடகம் மேட்டர்ல பிரஸ் மீட் தான். சரி, ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.